ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் டெம்ப்ளேட் வித் விசில் போஸ்ட் காம்பனன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு விசில் போஸ்ட் காம்பனண்ட்டை எப்படி இமெயில் டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து நம்ம 4 விதமாக கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், HTML யூஸ் பண்ணி பண்ணலாம், கஸ்டம் வித்தவுட் யூசிங் த கிளாசிக் லைட் ஹெட், ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபோர்த்து வந்து விசில் போஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் HTML வீடியோ போட்டாச்சு, அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா விசில் போஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்விரான்மெண்ட்ல போயிட்டு இது என்னுடைய ஆர்க்கு, இந்த ஆர்க்ல வந்துட்டு செட்டப்ல போயிட்டு கிளாசிக்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட். ஸோ கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணதெல்லாம் இங்கே வந்திருக்கு. இப்போ நியூ டெம்ப்ளேட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நியூ டெம்ப்ளேட்டை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா விசில் போஸ்ட் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இது இந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டர்னு கேட்குது. இமெயில் டெம்ப்ளேட் நேம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இது உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட் டீட்டெயில் வித் விசில் போஸ்ட் காமெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூனிக் நேம் ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிரும். டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து சப்ஜெக்ட். ஒரு மெயில் சென்ட் ஆகும்போது அதுக்கு சப்ஜெக்ட் கேட்குதுங்களா? ஸோ சப்ஜெக்டை கேட்குது. ஸோ சப்ஜெக்டை கொடுத்துருங்க. இது வந்துட்டு இந்த சப்ஜெக்டும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். இப்போ இந்த இமெயில் சப்ஜெக்ட்லேயும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ரெசிபியன்ட் டைப் வந்து கான்டாக்டா, யூசரா, லீடா, யூசரான்னு கேட்குது. நான் இப்போதைக்கு யூசர்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரிலேட்டட்னா எந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டடு இந்த இமெயில் டெம்ப்ளேட்னு கேட்குது. நான் அக்கௌண்ட் ரிலேட்டட். ஏன்னா நான் அக்கௌண்டோட டீட்டெயில் தான் எல்லாத்தையும் நான் இந்த இமெயில் டெம்ப்ளேட் வந்து காப்பி பண்ணி நான் கொரி பண்ணி அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. இப்போ என்ன கொடுத்தேன்னா என்ன இமெயில் நேம் கொடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், ரெசிபியன் டைப்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ரிலேட்டட் டு எந்த ஆப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணத உடனே இந்த அவைலபிள் டு யூஸ் இருக்குங்களா, இந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ண மறந்துடாதீங்க. இதை செக் பண்ணாதான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இமெயில் டெம்ப்ளேட்ல எடிட் பண்ணலாம். ஸோ கிளிக் ஆன் எடிட் கொடுத்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சம் டிஃபால்ட்டா வந்திருக்கு. இங்க ரிலேட்டட் டூல வந்து அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி வந்துருச்சு. ரெசிபியன்ட் டைப் வந்து யூசரு, சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஒரு இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். சாரி, விசில் போஸ்ட் காமெண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ விசில் போஸ்ட் காமெண்ட்டை எப்படி பேஸ்ட் பண்ணா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா நீங்க டெவலப்பர் கன்சோல் ஓபன் பண்ணிருங்க. ஸோ டெவலப்பர் கன்சோல் ஓபன் பண்ணிட்டு நியூல போயிட்டு விசில் போஸ்ட் காமெண்ட் இருக்குல்ல, அந்த விசில் போஸ்ட் காமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் டீடைல் பிஎஃப் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ எனக்கு இப்போ ஒரு காமெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் சிம்பிளா ஹலோ அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஹலோ சசிகுமார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே தான் சொல்லி பார்க்கறதுக்கு மட்டும் இந்த காமெண்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ண போறேன். இது எப்படி இந்த இதில் நான் யூஸ் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா சி கோலன் என்னுடைய இந்த இமெயில் அந்த விசில் போஸ்ட் காமெண்டோட நேம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா?
ஸோ இமெயில் டெம்ப்ளேட் இந்த மெசேஜிங் இமெயில் டெம்ப்ளேட் கேன் ஒன்லி கண்டெயின் வித் ஆக்சஸ் ஆஃப் குளோபல். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் வந்துட்டு குளோபல்னு கேட்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் விசில் போஸ்ட் காமனில் போயிட்டு ஆக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டு குளோபல்னு சொல்லி கொடுங்க. குளோபல். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ திரும்ப விசில் போஸ்ட் காமனில் போயிட்டு குயிக் சேவ் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மஸ்ட் பி டெர்மினேட்டட் வித் இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. குயிக் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு உங்களுக்கு. சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் இங்கே போட்டிருக்கிறோமோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்கோமோ இது அப்படியே தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இமெயில் டெம்ப்ளேட் வந்து HTML டெம்ப்ளேட்டாக மாற்றணும். ஓகேங்களா? பிளைன் டெக்ஸ்ட் இமெயில் பாடியை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா HTML இமெயில் பாடி இருக்கலாம். ஸோ இதை கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணி இதே மாதிரி கீழே போட்டுருக்கேன். பிளைன் டெக்ஸ்ட் இமெயிலுக்கு பதிலாக HTML டெம்ப்ளேட்டை நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுவும் ஜஸ்ட் ஹலோ சசிகுமார் வந்துருச்சு. இந்த பி டேக்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வரல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹலோ சசிகுமார்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டார் சிம்பிள் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அங்கே வராது. குயிக் சேவ். இப்போ திரும்ப சேவ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் நேம் மட்டும் நம்ம என்ன இங்கே கொடுத்துருக்கோமோ அது மட்டும் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த விசுவல் போஸ்ட் காம்பனண்ட்ல ஒரு அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணி எல்லா அக்கௌண்டோட டீட்டெயிலையும் எடுத்து வந்து இந்த விசுவல் போஸ்ட் காம்பனண்ட்ல வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அபெக்ஸ் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். அக்கௌண்ட் டீட்டெயில் காம்பனன்ட் கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. இந்த கிளாஸை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இங்க மேப் கொடுக்கணும். கண்ட்ரோலர்னு ஒரு ஆப்ஷன், கண்ட்ரோலர்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். இந்த இடத்துல அந்த அட்ரிபியூட்ல அந்த பர்டிகுலர் அபெக்ஸ் கிளாஸ் வந்து இந்த இடத்துல மேப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம மேப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம எல்லா அக்கௌண்டோட ஆப்ஜெக்ட் அக்கௌண்டோட எல்லா ரெக்கார்டையும் நம்ம ஃபிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அக்கௌண்ட்னு சொல்லி இங்கே டைப் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ எல்லா ஃபீல்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐடி, நேமு, டைப்பு, ஃபோன் நம்பரு, அக்கௌண்ட் நம்பர். நான் ஜஸ்ட் ரேண்டமாக எடுத்திருக்கேன். ஆனுவல் ரெவன்யூ அண்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொரி கொடுக்குறேன். இந்த இப்போதைக்கு நான் ஒரு 5 ஃபீல்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நேமு, டைப்பு, ஃபோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பரு, ஆனுவல் ரெவன்யூ, ரேட்டிங். இந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கொரி பண்ணி பாருங்க. ரெக்கார்டு வேறு அவ்வளோதான். ஸோ ரெக்கார்டு எல்லாமே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ரெக்கார்டையும் நான் கொரி பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல பப்ளிக் void get account record. ஓகேங்களா? ஸோ கொரி வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போடணும். லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் லிஸ்ட் இசிசின்னு வச்சுருக்கேன். ஈக்குவல் டு இல்லை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா கெட்டர் செட்டர் வந்து போடணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கெட் ஆஃப் அண்ட் செட் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறது ஈக்குவல் டு நியூ ஆஃப் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம் வேண்டியதான். நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டு கெட்டர் செட்டர் இடத்துல போட்டாச்சு.
ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிஷியலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ உங்களால அசைன் பண்ண முடியாது. இது கண்டிப்பா நீங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? லிஸ்ட் ஏசிசி. லிஸ்ட் ஏசிசில இந்த வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இத வந்துட்டு என்ன பண்ணேன்னா, பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது இத நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பப்ளிக்ங்கிறது இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மெத்தட் வந்து கால் ஆகும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிரும். இந்த எப்ப இந்த விசில் போஸ்ட் பேஜ் லோட் ஆகுதோ அப்பயே இந்த கண்ட்ரோலரும் கால் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஏசிசில செலக்ட் ஐடி நேம் டைப்பு அக்கௌண்ட் நம்பர் ஆனுவல் ரெவன்யூ ரேட்டிங் அக்கௌண்ட். ஸோ இந்த கொரிய வந்து லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து இதில் சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிடுங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா ரெக்கார்டையும் ஒன்னொன்னா ஐட்ரேட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்பெக்ஸ் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டேபிள் ஓகே. ஸோ டேட்டா டேபிளில் வேல்யூன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வேல்யூன்ற டேகில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கோலன் ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஏசிசி இந்த வேரியபிள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு வேர். ஸோ வேரில் வந்துட்டு இது வந்து ஒவ்வொரு ரோ ஐட்ரேட் ஆகுறதுக்கு உண்டான வேல்யூ வந்து இந்த இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் லிஸ்ட்டு ஏசிசின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு என்னென்ன காலம் வேணுமோ அது எல்லா காலத்தையும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அப்பெக்ஸ் காலம். ஓகேங்களா? ஸோ காலத்தில் வேல்யூ. ஓகேங்களா? இந்த வேல்யூல என்ன பண்ணணும்னா ஏசிசி டாட் நேம் இந்த நேம் கொடுங்க. இதுதான் வந்து அக்கௌண்டோட நேம். ஸோ இந்த இடத்துல நேம் கொடுத்துருங்க நேம். இதுக்கு நீங்க என்ன வேற என்ன வேல்யூ கொடுக்கலாம்னா பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கு. டைட்டில் வேற என்ன ஹெட்டர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஹெட்டர் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹெட்டர் வேல்யூனா இந்த ரோவுக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா அக்கௌண்டோட நேம்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைட்டில் என்ன கொடுக்குறேன்னா அக்கௌண்ட் நேம் சொல்லி கொடுத்துக்கிறேன். இது மாதிரி இது வந்து ஒரு காலத்துக்கு உண்டானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 5 காலம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அது எல்லா காலத்துக்கும் அக்கௌண்ட் இது வந்து டைப்பு அக்கௌண்ட் டைப்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப்பு வேல்யூ வந்து ஏசிசி டாட் டைப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் ஃபீல்ட் நேம் ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர். ஸோ அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி வச்சிருங்க. ஸோ இந்த இடத்துலையும் ரிமூவ் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் ஆனுவல் ரெவன்யூ. ஸோ இது வந்துட்டு கரன்சி ஃபீல்டு ஆனுவல் ரெவன்யூ டைட்டில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு காலம் இருக்கு ரேட்டிங். ஓகேங்களா? ஸோ ரேட்டிங் இதுக்கு டைட்டில் வந்துட்டு ரேட்டிங் நம்ம வச்சிடலாம். அக்கௌண்ட் ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ சம்திங் ஏதோ எரர் அடிக்குது. என்ன எரர்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் ரெக்யூர்டு வேல்யூ இந்த லைன் நம்பர் 4. ஓகே. ஸோ இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம். ஷிஃப்ட் டேப் சேவ் லிஸ்ட் ஏசிசி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த வேல்யூ வந்து நம்மளால எடுக்க முடியல. அன்னோன் ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் லிஸ்ட் ஏசிசின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலன்னா பப்ளிக்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணல. அதுதான் இஷ்யூ. பப்ளிக்னு சொல்லி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிடுங்க. ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த காமன்ல போயிட்டு நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே வந்துருச்சு.
ஓகேங்களா? ஸோ அக்கவுண்ட் நேம், அக்கவுண்ட் டைப் இதுக்கெல்லாம் வந்துட்டு வேல்யூ இருக்கு. ஸோ வேல்யூ இல்ல. அதனால எம்ப்டியா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கு. அதனால வந்திருக்கு. அதே மாரியே ஃபோன் நம்பர், அக்கவுண்ட் நம்பர், ஆனுவல் ரெவென்யூ, ரேட்டிங். ஸோ இந்த மாரி எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது பேக்கிரவுண்ட் கலர் அந்த மாரி ஏதாச்சும் இந்த இடத்துல மேல நீங்க டெக்ஸ்ட் போடணும் இல்லைங்களா? ஸோ லைக் ஹலோ சார், ஹலோ மேடம். ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் த ஆல் த அக்கவுண்ட் லிஸ்ட் வேல்யூ. ஸோ அந்த மாரி போடலாம். அதுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, பீன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி ஹலோ சார் ஆர் மேடம் சம்திங் நீங்க ஏதாவது வச்சுக்கலாம். வச்சுட்டு ப்ளீஸ் ஃபைண்ட் த பிலோ அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நான் வச்சுட்டேன். ஜஸ்ட் இத வச்சுட்டு சேவ் பண்ணிருங்க. ஃபைனலா என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்போ தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அத நம்ம போட்டுக்கலாம். ரிகார்ட்ஸ் அக்கவுண்ட் டீம். ஸோ இந்த மாரி நம்ம வச்சாச்சு. சேவ் பண்ணிருங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே லைன்ல வந்திருக்கு. இதுவும் ஒரே லைன்ல வந்திருக்கு. ரிகார்ட்ஸ் அக்கவுண்ட் டீம் ஒரே லைன்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நீங்க வரணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணணும் நம்ப. பிரேக். சேவ் பண்ணிருங்க இப்போ. இது திரும்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஹலோ சார் ப்ளீஸ் ஃபைண்ட் த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் பிலோ. ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் இங்க ரிகார்ட்ஸ் அக்கவுண்ட் டீம். இந்த மாரி நம்ம வச்சாச்சு. ஓகேங்களா? இதனுடைய சைஸ வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஆ இது ஹெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு செட் பண்ணிரலாம். ஹெட்டருக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அபெக்ஸ் ஃபேஸ் செட்ன்னு இருக்குங்களா? ஸோ இத யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நேம்ல ஹெட்டர்ன்னு வச்சுட்டு அக்கவுண்ட் லிஸ்ட்ன்னு சொல்லி வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் நேம் அதுதான் வருது. அந்த இது வரல. ஹெட்டர் வேல்யூன்னு சொல்லி குடுத்து பார்க்கலாம். ஹெட்டர் வேல்யூ. ஹெட்டர் வேல்யூக்கும் வரல. ஸோ இந்த இடத்துல ஹெட்டர் வேல்யூக்கெல்லாம் வெறும் ஹெட்டர் மட்டும் குடுத்து பார்க்கலாம் வருதான்னு. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் ஹெட்டர். சேவ். இப்போ வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ இங்க டாப்ல வந்துட்டு உங்களுக்கு அக்கவுண்ட் லிஸ்ட்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ, இந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எம்ப்டியா இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த மாரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது. நீங்க வித் வேணா கூட நீங்க எக்ஸ்ட்ரா செட் பண்ணிக்கலாம். வித் எப்படி செட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வித்ல 150%ன்னு சொல்லி நான் குடுக்குறேன். சேவ். ஸோ இப்போ வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இதா போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வித்த வந்து 100ஆவே நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமா போறதுனால ஜஸ்ட் சேவ் பண்ணி 100ன்னு சொல்லி குடுத்துருங்க வித்துக்கு. இப்போ வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலா வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வேணா நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 120 அந்த மாரி வேணா நீங்க இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. ஸோ இத வந்து ஜஸ்ட் நீங்க என்டர் குடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இங்க வந்து கட் ஆகுது. பட் நீங்க அ இமெயில் வந்து சென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் 100ஆவே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு, இதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அட்ரிபியூட் தான். ஸ்டைல் ஈக்குவல் டூ பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்துட்டு பேக்கிரவுண்ட் ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் ஈக்குவல் டூ பேக்கிரவுண்ட் கலர்
கோலன் நீங்கள் என்ன கலர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரெட்டுன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததுக்கு வேற ஏதாவது ஒரு கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ மற்றது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் ரெட்டுன்னு வச்சுருக்கேன். மற்றது எல்லாத்துக்கும் எல்லோன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட்டுக்கு மட்டும் க்ரீன்னு சொல்லி வைக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். உங்களுக்கு கலரும் வந்து இங்கே அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அக்கௌண்ட் நேம் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? அதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டைட்டில் இருக்குங்களா? டைட்டில் வச்சாங்களா? ஸோ அதுதான் வந்து டைட்டில்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும். ஓகேங்களா? இப்போ கலர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஹெட்டர் எப்படி செட் பண்ண சொல்லி பார்த்தாச்சு. ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி HTML டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ரெக்கார்டுக்கு மட்டும் நீங்கள் கொரி பண்ணி நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ரெக்கார்டையுமே நம்ம கொரி பண்ணுறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ எல்லா ரெக்கார்டுக்கும் பதிலாக ஏதோ ஒரு ரெக்கார்டை மட்டும் அங்கே ஷோ பண்ணும் அப்படின்னா எந்த ரெக்கார்டை வந்து நான் ப்ராசஸ் பண்ணுறனோ அந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் இருக்குங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி அக்கௌண்ட் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே நம்மளால வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அக்கௌண்ட்டில் இருக்குங்களா? ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதனுடைய ஃபீல்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே நம்ம வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டபுள் கொட்டேஷனில் வச்சுட்டு ரிலேட்டட் டு டாட் ஓகேங்களா? ஸோ ரிலேட்டட் டு டாட் என்ன ஃபீல்ட்ஸ் நேம் வேணும் உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல நான் நேம்னு சொல்லி இதுதான் வந்து அக்கௌண்டோட நேமு. ஸோ அக்கௌண்டோட நேம் வந்து நான் வேணும்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் குயிக் சேவ் கொடுங்க. சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டுனா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் எம்டியாக தெரியுது. இப்போது இந்த இடத்துல சென்ட் அண்ட் டெக்ஸ்ட் வெரிஃபை இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுங்க. சம்திங் யூசர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்னு சொல்லி கேட்குது. நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அக்கௌண்ட் கான்டாக்ட் ரெக்கார்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ப்ரிவ்யூ இது சென்ட்லாம் பண்ணல. ஜஸ்ட் ஓகே மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. எந்த ரெக்கார்டு செலக்ட் பண்ணாமோ அந்த ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம பேராமீட்டரா இந்த அக்கௌண்ட் ரிலேட்டட் டு டாட் நேம் வந்து நம்ம பேராமீட்டரா வந்துட்டு இங்கே இருந்துட்டு இந்த காமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ரிபியூட் கிரியேட் பண்ணோம். அப்பெக்ஸ் attribute ஓகேங்களா? டைப் ஈக்குவல் டு string நேம் ஈக்குவல் டு இங்கே என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அக்கௌண்ட் நேம் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் வந்து ஈக்குவல் டு என்ன சொல்கிறோன்னா பப்ளிக். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேமை கொண்டு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சம்திங் இது எரர் அடிக்குது. ரெக்கார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு ஃபீல்டு வந்து மேண்டேட்டரி கேட்குது. இந்த இடத்துல வந்துட்டு அக்கௌண்ட் நேம்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த நேமில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த வேல்யூ அப்படியே நம்ம பாஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிரும். இப்போ வந்து குயிக் சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ அக்கௌண்டோட நேம் வந்து பாஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒவ்வொரு பேராமீட்டராக வேணால் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல இங்கே இருந்துட்டு இந்த காமெண்ட்டுக்கு வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்கவுண்ட் டாட் நேம வந்து நம்ம இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஒரு ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பப்ளிக் அக்கவுண்ட் நேம் ஃப்ரம் இமெயில் டெம்ப். இந்த மாதிரி ஃபுல் நேம் வைக்கிறத விட அக்கவுண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஓகேங்களா? வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு பப்ளிக் கெட் அண்ட் செட்டர் இந்த மாதிரி நான் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அசைன் டூல இந்த இடத்துல கொடுக்க போறேன். இதுக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அசைன் டூன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு இந்த இதுல வந்து நான் சேவ் பண்ண போறேன். அக்கவுண்ட். ஸோ இது வந்து நேம், அக்கவுண்ட் நேம் இருக்கு. இங்க அக்கவுண்ட் நேம்ஸ் இருக்கு. வேற ஒரு நேம் நம்ம வைக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இமெயில் டெம்ப்ளேட் அக்கவுண்ட் நேம், இமெயில் அக்கவுண்ட் நேம்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நேமிங் கன்வர்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்றதுனால தான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். அசைன் டூல கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். சம்திங் எரர் அடிக்குது. இந்த அக்கவுண்ட் கண்ட்ரோலர் என்ன அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் வேரியபிள் பப்ளிக் ஏன் எரர் அடிக்குது? கெட் அண்ட் செட்டு. ஸோ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்டிங்கை வந்து டிக்ளேர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதுதான் இஷ்யூ. ஸ்டிங்கை வந்து டிக்ளேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்முலா எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணா இந்த எரர் போயிடும். இப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அக்கவுண்ட் டாட் நேமை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சேவ். ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ போயிட்டு இதை வந்து நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட லாக்ஸை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போனா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ பேஜ் வந்து லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேஜ் லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் லாக்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் லாக்ஸ் வரல. ஸோ இதுலேயும் லாக்ஸ் வரவே இல்லை. ஏன் வரல? சிஸ்டம் டாட் டீபக்கில் கன்ஸ்ட்ரக்டரில் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம என்ன இன்னொரு தடவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த லாக் கிளியர் பண்ணிவிட்டு லாக் பேனல் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஒன் மோர் டைம். லாக்ஸ் வரவே இல்லை ஆக்சுவலாக. ஏன் வரல? வந்திருக்கணுமே. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேல்யூ வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ சார்ல இந்த இடத்துல அக்கவுண்ட் நேம் கோலன் இந்த வேல்யூ வந்து டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கோலன் இந்த இமெயில் அக்கௌண்ட் நேம் வந்து அது கரெக்டாக நம்ம போட்டாச்சு. லாஸ்ட்டாக பிரேக். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வேல்யூ வந்து இந்த இமெயில் அக்கௌண்ட் நேமில் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இந்த இதில். ஓகேங்களா? ஸோ இங்கே அசைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அக்கௌண்ட் நேம் வந்து வேல்யூ வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா
ஜஸ்ட் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க சென்ட் இமெயில் டெக்ஸ்ட் குடுக்கணும். சென்ட் இமெயில் டெக்ஸ்ட்ல போயிட்டு யூசர் ஓகேங்களா? ஸோ எந்த ரெக்கார்டு வேணுமோ அந்த ரெக்கார்டு. ஸோ அந்த ரெக்கார்ட சூஸ் பண்ணிட்டேன். இந்த ரெக்கார்ட் நேம் வந்து அங்க வரணும் எனக்கு. அக்கோ அக்கவுண்ட் கான்டாக்ட் ரெக்கார்ட் இந்த ரெக்கார்ட் அங்க வரணும். ஓகேங்களா? சூப்பர் பேஜ்ல கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் ரெக்கார்ட் கான்டாக்ட் ரெக்கார்ட் வந்து இங்க உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா, நம்போ இந்த வேல்யூ தான் நம்ம அந்த அக்கவுண்ட் தான் நீங்க இந்த இந்த இடத்துல போயிட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல அந்த ரெக்கார்ட் தான் சூஸ் பண்ணோம். அது இங்க வந்துருச்சு. அத வந்துட்டு இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணிருந்துட்டு, அத வந்துட்டு இந்த இடத்துல அசைன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல கெட் பண்ணி இந்த வேல்யூல அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த வேல்யூ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த இடத்துல வேர் கண்டிஷன் போட்டு கூட நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இமெயில் லிஸ்ட் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா ஒரு கண்டிஷனும், எல்ஸ் ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த இடத்துல எல்ஸ் இந்த இடத்துல இது போட்டுட்டு இந்த இடத்துல வேர் கண்டிஷன்ல என்ன பண்ணணும்னா, வேர் நேம் கோலன் இந்த வேல்யூ இந்த இடத்துல பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, பாஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல வேல்யூ வந்துச்சுன்னா, இந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஃபெட்ச் ஆயிட்டு வரும். சப்போஸ் இந்த ரெக்கார்ட் வந்து ஃபெட்ச் ஆகலன்னா, உங்களுக்கு இந்த எல்லா ரெக்கார்டுமே உங்களுக்கு ஃபெட்ச் ஆயிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக் வந்து நமக்கு ஏத்த மாரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்னா ஒரு இமெயில் டெம்ப்ளேட்ட வந்து எப்படி இமெயில் டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணி அதுல விசுவல் போஸ்ட் காம்போனன்ட்ட வந்துட்டு எப்படி மேப் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ விசுவல் போஸ்ட் காம்போனன்ட் வந்து இப்படி தான் நம்ம மேப் பண்ணோம். அதுல வந்து HTML இமெயில் டெம்ப்ளேட் பாடியே நம்ம குடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க பிளைன் டெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வராது. அக்கவுண்ட் நேம். ஸோ நம்போ இந்த காம்போனன்ட்க்கு நம்ம வேல்யூ ஏதாவது பாஸ் பண்ணீங்க நினைச்சீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் நேம் இருக்குங்களா? ஸோ இந்த நேம் வந்துட்டு இங்க அட்ரிபியூட்டா கிரியேட் பண்ணிட்டு இதே நேம்ல தான் இங்க வேல்யூ செட் பண்ணிட்டு வேல்யூ வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ரிலேட்டட் டூன்னு சொல்லி டாட்னு சொல்லி வச்சிட்டீங்கன்னா, அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுக்குமே உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற இந்த எல்லா ரெக்கார்டுமே, எல்லா வேல்யூஸும், ஃபீல்ட்ஸுமே உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டாட் நேம் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன வேல்யூ அட்ரிபியூட் வேணாலும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது எத்தனை வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதை வந்து நீங்க கெட் பண்ணீங்கன்னா, கெட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட், ப்ளூ, எல்லோ, கிரீன் நீங்க என்னனாலும் குடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் உங்களுடைய பர்ப்பஸ் தான். வித் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டேபிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நம்போ அபெக்ஸ் கிளாஸ்லயும் நம்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது விசுவல் போஸ் காம்போனன்ட்ல இருந்து அபெக்ஸ் கிளாஸ வந்து நம்போ இது மூலியமா நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குளோபல் ஆக்சஸ் கண்டிப்பா நீங்க குடுத்துருக்கணும். குளோபல் ஆக்சஸ் நீங்க கண்டிப்பா குடுத்தா தான் உங்களால இங்க வந்துட்டு இந்த காம்போனன்ட் வந்து இங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபைனலா ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸுமே உங்களுக்கு டீட்டெயிலா வருது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த இடத்துல நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இத வந்து சென்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல சென்ட் டெக்ஸ்ட் போய் குடுத்துட்டு, உங்க இமெயில் ஐடி குடுத்துட்டு சென்ட் பிரிவியூல யூசர் அக்கவுண்ட் நம்பர் குடுத்துட்டு ஓகே குடுத்து பாருங்க. இந்த இமெயில் டெம்ப்ளேட் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு உங்க இமெயிலுக்கு வந்து அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.